ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி 1. அதனால பெருமாளை வழிபடுறதுக்காக வந்திருக்கோங்க. இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாசத்துல வருஷத்துல 4 முறை மட்டும்தாங்க வரும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த மாதங்கள்ல முதல் நாள் மட்டும் 1ஆம் தேதி மட்டும் வருங்க. 9 மணி நேரம் இருக்கிற இந்த கால பூஜையில பெருமாளை 27 முறை கொடிமரத்துல இருந்து வணங்கி 27 பூ கையில எடுத்துக்கிட்டு 27 முறை கொடிமரத்துல இருந்து பிரகாரத்தையும் சேர்த்து சுத்தி வரணுங்க. அப்படி வந்தா நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவமும் சரி, நம்மளோட தலைமுறைகளுக்கு இருக்கிற 7 ஜென்மத்துல இருக்கிற பாவங்கள் எல்லாமே நீங்கும், மகாலட்சுமி அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகங்க. நாங்களும் 27 முறை பூ வச்சு சுத்திட்டு வந்தாச்சுங்க. 27 பூ எதுக்கு வச்சு சுத்துறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சுற்றையும் எண்ணிக்கை வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடிமரத்து அடியில வச்சுட்டு ஒரு சுத்தையும் நம்ம மனசுல வச்சு சுத்திக்கலாங்க. ஒரு தடவையும் சுத்தும் போது ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை மனசுல நினைச்சுக்கிட்டே சுத்தணுங்க. ஒரு வழியா நானும் 15 நிமிஷத்துல சுத்தி முடிச்சுட்டேங்க. கடைசியா பொங்கல் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டாச்சு. பூசாரி வேற டைம் முடிச்சுன்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தாங்கங்க. முடியும் நம்பிக்கையோட சுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம வீட்டுல பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு எல்லா சாமிக்கும் பூ போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம வீட்டுல துளசி தண்ணி வச்சு 27 துளசி போட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்லி துளசி தண்ணி ரெடி பண்ணோங்க. இந்த துளசி தண்ணி வீட்டுல நான் எல்லா மூலையிலையும் துளசி தண்ணியை தெளிச்சு விடணுங்க. அப்படி தெளிச்சா வீட்டுல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குங்க. அப்புறம் நம்ம பணம் வைக்கிற இடத்துல இந்த தண்ணி தெளிச்சு விடுங்க. ஒரு வருமானம், வீட்டுல வருமானம் கையில நிக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். நானும் இந்த முறைதான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா நம்பிக்கையோட பண்ணியிருக்கேன். அந்த பெருமாள் நல்ல வழி விடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணுங்க. இந்த தடவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஆவணி 1ல வரும். ஆவணி 1ல, கார்த்திகை 1ல, மாசி 1ல வரும். அடுத்த தடவை மறந்துடாது பண்ணுங்க. இது டைம் காலையில அதிகாலை 1:30ல இருந்து 10:30 வரைக்கும் இருக்குங்க. 9 மணி நேரம். இந்த 9 மணி நேரமும் பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.